ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும். அப்புறம் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை என்று அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டில் வரவழைத்து பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு. ஆடி மாதம் குத்துவிளக்கு பூஜையோ இல்ல திருவிளக்கு பூஜையிலையோ கலந்துகிட்டுறது ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் அம்மனுக்கு என்னன்னா பால் பாயாசம் சக்கரை பொங்கல் வைத்து பூஜை பண்றதல் ரொம்ப மிகவும் சிறப்பு. ஆடி மாதம் அம்மனை வழிபடும் பொழுது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்வது அதோட மிக சிறப்பு. ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறது, அப்புறம் நம்ம முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்றது, வஸ்திர தானம் பண்றது ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதத்தில் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யறது ரொம்ப விசேஷம். அதாவது குழந்தைகளை சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது, தாம்பாளம் அதாவது வெத்தலை பாக்கு பழம் குங்குமச்சமல் கொடுக்கறது,